ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் வறுமையில் வாடும் முதியவர்களை பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செல்வ செழிப்பில் திளைத்து தன் வாழும் காலத்தில் அபரிதமான சொத்தை சேர்த்து வைத்து அதை தனக்கும் பயனில்லாமல் மற்றவர்களுக்கும் எந்த விதமான உதவியும் செய்யாமல் மறைந்து போகும் முதியவர்களை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். தந்தை இறந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது வங்கி லாக்கரிலிருந்து 3 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் நகைகள் எடுக்கப்பட்டது உருக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவா மாநிலம் மபுசா பகுதியைச் சேர்ந்த தம்பதியின் குழந்தைகள் வெளிநாட்டில் வசித்திருக்கின்றனர். தாயை தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு தந்தையும் இறந்துள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களின் சொத்துக்களை விற்க வந்த குழந்தைகள் தந்தையின் வங்கி ஆவணங்களை பார்த்திருக்கின்றனர். உடனடியாக வங்கிக்கு சென்றதில் தந்தை பெயரில் 2 லாக்கரும் தாய் பெயரில் 1 லாக்கரும் இருந்தது தெரியவந்தது. வங்கி அதிகாரிகள் முன்னிலையில் திறந்தபோது கட்டுக்கட்டாக 3 கோடி ரூபாய் ரொக்கமும் சில லட்சம் மதிப்புள்ள நகைகளும் இருந்துள்ளன. பண மதிப்பிழப்பால் 3 கோடி ரூபாய் பணம் செல்லாதது என்றாலும் வெளிநாட்டிலேயே வாழ்ந்துவிட்ட பிள்ளைகள் தாய் தந்தையின் சேமிப்பை பார்த்து உருகி போயினர். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய வேஸ்ட்! அவ்வளவு பணத்தை கொண்டுட்டு போய் லாக்கரில் போட்டு வச்சு அந்த பணமும் இப்போ செல்லாத காசாகி 10-15 வருடங்களுக்கு அப்புறம் பிள்ளைகள் வந்து அதை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கும் அது எந்த விதமான பயனும் இல்லாமல் வீணாய் போனது. அந்த செல்வத்தை சேர்த்துறதுக்கு அவங்க எவ்வளவு காலத்தை எடுத்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சேமிப்பும் சிக்கனமுமாக இருந்து அதை சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் அவ்வளவும் வீண். இது ஏதோ அங்கொன்னும் இங்கொன்னும் நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம். உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேயே உங்கள் பக்கத்திலேயே அக்கம் பக்கத்திலேயே இந்த மாதிரியான பெரியவர்களை நீங்கள் நிறைய பார்க்க முடியும். ஒரு சாம்பிள் என்னென்னா, ஒரு பகுதியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 புராதன வீடுகள் அப்படியே சிதிலம் அடைந்து பயனற்று கிடைக்கும். அதோட வரலாறை எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு பின்னால் இப்படிப்பட்ட முதியவர்களை நம்ம பார்க்க முடியும். அங்கே வாழ்ந்தவர்கள் தங்களது செல்வத்தை தாங்களும் அனுபவிக்காமல் அடுத்தவருக்கும் சரியான முறையில் விட்டு செல்லாமலும் இருப்பதே அந்த வீடுகள் அப்படி மௌன சாட்சியாக இருக்கின்றன. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கண் அவர் அப்படின்னு ஈகைக்காக ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கி திருவள்ளுவர் சொல்றார். இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, தான் சேர்த்து வைத்த செல்வத்தை காப்பாற்றி பின்பு இழக்கும் கல் நெஞ்சர்கள் பிறர்க்கு கொடுத்து உதவுவதனால் வரும் இன்பத்தை அறிய மாட்டார்களோ அப்படின்ற கேள்வியை திருவள்ளுவர் கேட்கிறார். இப்போ நீங்கள் உங்கள் பகுதியில் யாராவது இருக்காங்க, இந்த மாதிரி நல்ல செல்வம் இருக்குது, ஒரு பொது காரியத்திற்காக அவங்ககிட்ட போய் ஒரு சிறு நன்கொடையை கேட்டு பாருங்களேன். அதை கூட கொடுக்காம அந்த நன்கொடையை கேட்டு வந்த அந்த தன்னார்வலர்களை விரட்டி அடிச்சிருவாங்க. இப்படிப்பட்டவர்களை தான் திருவள்ளுவர் கல் நெஞ்சர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவர்கள் சேர்த்து வைக்கும் செல்வம் பிற்காலத்தில் அவர்களுக்கே கூட பயனற்று போய்விடுகிறது அப்படிங்கிறத இதில் ஒரு பரிதாபமான விஷயம். இதில் ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா, பெரும்பாலும் இப்படி செல்வத்தை சேமித்து செல்வத்தை அப்படி பதுக்கி வைக்கும் பழக்கம் உடையவர்களுடைய பிள்ளைகள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். இவங்க எல்லாம் திரும்பி நம்ம நாட்டுக்கு வர்றதே இல்லை. அவங்களோட பெற்றோர்களையும் அவர்கள் பார்ப்பதில்லை, அவர்கள் வைத்து விட்டு போகும் சொத்துக்களையும் அவர்கள் பார்ப்பதில்லை. அதனால தான் நம்ம பல பகுதிகளில் அந்த சிதிலமடைந்து கிடக்கும் வீடுகள், பிள்ளைகள் எங்கோ வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். இந்த சொத்தோட மதிப்பும் அவங்களுக்கு தெரியல. இந்த சொத்தை கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உருவாக்கி வைத்த முதியவர்கள் அதனை அனுபவிக்காமலேயே இவ்வுலகை விட்டு சென்று விடுகின்றனர். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை படிக்க நேர்ந்தது. அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, எல்டர்ஸ் லிவ் புவர் டை ரிச் அப்படின்னு போட்டிருந்தது. அதாவது என்னன்னா, அவங்க வாழும்போது ஏழையாக வாழ்கின்றார்கள், ஆனால் இறக்கும்போது பெரும் செல்வந்தராக இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னால் சொன்னபடி கஞ்சத்தனமாக இருந்து யாருக்கும் எதுவுமே கொடுக்காம அவங்க சேர்த்து வைக்கிற பொருள் கடைசியில் அவங்க இறக்கும்போது அவங்களோட நெட் ஒர்த்து, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை எடுத்து பார்த்தோம்னா அவங்க பெரும் பணக்காரர்களாக இறந்திருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையினால் யாருக்காவது ஏதாவது பயனுண்டா? இதுதான் இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த விஷயம். அவங்க பிள்ளைகளுக்கே அது தேவையில்லை. அவங்க இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, வெளிநாட்டில் நல்ல முறையில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க கட்டி வச்ச அந்த மாளிகைக்கு அவங்க திரும்பி வரப்போகிறதே இல்லை. யாரோ ஒருத்தங்களை பார்த்து கசின் கிட்ட யார்ட்டையாவது சொல்லி அதை எப்படியாவது விற்று செட்டில் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மாளிகையை உருவாக்க, அதனை கட்டி காப்பாற்ற இந்த பெரியவர், இந்த முதியவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். இதை நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, எதுக்காக நீங்கள் இப்படி அவ்வளவு செல்வத்தையும் யாருக்குமே தேவையில்லாத முறையில் விட்டுட்டு போகிறீங்க?
வாழும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கும். அதை யாருக்காவது தேவைப்படுபவருக்கு கொடுத்து உதவலாமே. இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர்த்துக்கு அட இவர் நம்மளை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? இதற்கு பிறகாவது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதோ உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அனைவரின் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்க நாம் உதவுவோமே. அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் தன்மையுடன் நீங்கள் உங்களது முதுமை காலத்தில் இருந்தீங்கன்னா இவ்வுலகை விட்டு நீங்கள் சென்ற பின்பும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருப்பீர்கள். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.